ஈரான் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் குண்டு குண்டா வெடிமருந்தை சுருட்டி சுருட்டி குண்டுகளாக வச்சுருக்கேன்டா பாருங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை படை ட்ரோன் படகுகள், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போய் ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா தாக்கும்ல அந்த ட்ரோன்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி கன்னி வெடிகள், இந்த கன்னி வெடின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹர்மோஸ் கடல் வழி தடத்தில் வந்து இந்த கன்னி வெடிகளை தூக்கி போட்டுறாங்க. இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டா அவ்வளோதான், எடுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சரக்கு கப்பில் அந்த கன்னி வெடிக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வெடிச்சிருப்பான். அந்த கன்னி வெடியை எடுக்கவே முடியாதான். இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் படகுகள், தற்கொலை ட்ரோன் படகுகள்ன்றது சாதாரணது கிடையாது. ஆளே இல்லாமல் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெடிமருந்து நிரப்பிட்டு போய் என்ன டார்கெட்டு காட்டுறாங்களோ அந்த டார்கெட்டை போய் அடிச்சிருமா. ரீசெண்டாவோட ஒரு ஓமன் கடலில் பக்கத்தில் வந்து ஒரு கப்பலை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிச்சு. ஒரு ஊழியரோட வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனார். ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தின்றது ஈரான் சைட்லேருந்து இப்போ கிடச்சிருக்கு. இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காப்புல அப்பாஸ் அராக்சி அப்படின்றது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைன்றது சொல்லியிருக்காப்புல. அதாவது வந்து ஹர்மோஸ்ன்ற அந்த கடல் வழி தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான், அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தப்பட்ட கப்பலை மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க சரக்கு கப்பலோ போர் கப்பலோ அதை மட்டும் தான் நாங்கள் தாக்குதல் பண்ணுறோம் தவிர மற்ற நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட கப்பல், மற்ற நாட்டு கொடி அணிந்த கப்பல்களை வந்து நாங்கள் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. இப்போட நிறைய டேங்கர் கப்பல்கள் இதில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியே நாங்கள் அனுமதிக்க போகிறோம், இந்த ஒரு பாதையை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் ஆகி தான் வந்து இருக்குது. நிறைய நாட்டோட கப்பல்கள் வந்து இதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா கப்பலோடு இதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஈரான் வந்து இது அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கவே கிடையாது. சைனாவோட கரன்சியை யூஸ் பண்ணி நீ வந்து மிடில் ஈஸ்டில் வளைகுடா நாடுகளில் வந்து நீ பொருள் வாங்குறியோ விற்கிறியோ பண்ணனா என்னோட பாதையை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ, ஹர்மோஸ் பகுதியை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கடல் வழியாக நீ போகலாம் வரலாம். ஆனால் வந்து நீ டாலரை யூஸ் பண்ணக்கூடாது, சைனாவோட யுவான் கரன்சியை வந்து நீ யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈரான் கொண்டுட்டு வர போகிறாங்களாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளே எடுத்துக்கோங்களே, நம்ம இந்தியாவே வந்து மிடில் ஈஸ்ட்டில் இந்த குவைத், சவுதி, துபாயிலலாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம்ல, நம்மளே வந்து பார்த்திங்கன்னா முட்டை இட்டு எல்லாமே வந்து விற்கிறோம் அவங்க இருக்கும். இதெல்லாம் வந்து பண்ணுறோம்னா எதில் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம அமெரிக்கா டாலரில் தான் வந்து பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த ரஷ்யா மாதிரி நாடுகள்கிட்ட வந்து நம்ம இந்த அமெரிக்கா டாலரில் வந்து பண்ண தேவையில்லை. நம்ம காசை கொடுத்தோட நம்ம வாங்கிக்கிறலாம், இல்லை சைனாவோட மணி யூஸ் பண்ணியோட வர்த்தகம்ன்றது பண்ணிக்கலாம். ஆனால் இனிமே வந்து ஈரானோட அந்த ஹர்மோஸ்ன்ற பாதையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா, அந்த கடல் வழியை யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அமெரிக்கா டாலரை வந்து யூஸ் பண்ணக்கூடாதான். அது யூஸ் பண்ணாமல் வந்து சைனாவோட யுவான் சொல்லிட்டு ஒரு கரன்சி இருக்குது, அந்த கரன்சி யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த பாதையை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில சட்ட திருத்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் கொண்டுட்டு வர போகிறாங்கன்னா இது எந்த வகையில் சாத்தியம்னு வந்து தெரியலை. இது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கான்ற ஒரு நாடே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும் பவர்ன்றது. இந்தியா சுற்றி ஈரானோட அடிமடியிலே வந்து இப்போ அமெரிக்கா கை வச்சிட்டாங்க, இதயத்திலே கை வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஈரானுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அதை அடிச்சுட்டா ஈரான் நாடே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடும். அது ஒரு நாடே வந்து கிடையாதுன்றவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் வந்து பார்த்திங்கன்னா கார் தீவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. என்ன அந்த கார் தீவு அப்படின்னா ஈரானுக்கு வந்து பணம் வர்றது இந்த தீவுல இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஏன் அப்படின்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெயை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 90% வந்து ஈரான் வந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் தீவுன்றது தான். ஏன்னா ஒரு முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் தீவு மேலே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வீசியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அவங்க கச்சா எண்ணெய் ஆலயங்களோ இல்லை கச்சா எண்ணெய் சேகரிப்பு தொட்டிகளே வந்து நாங்கள் தாக்குதல் பண்ணலை, அங்கே உள்ள பேசஸ், இராணுவ பேசஸ் மட்டும் தான் தாக்குதல் பண்ணியிருக்கோம். மேலும் ஈரான் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க இந்த மாதிரி வாரில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணுவோம், அந்த தீவையே வந்து இல்லாதபடி ஆக்குவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ புதன்கிழமை கணக்குப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீவை சுற்றி அவ்வளோ டேங்கர் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சாங்க. இந்த போர் ஆரம்பித்ததுல இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து இன்னும் கச்சா எண்ணெய் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் பேரல், அதை ஒரு சில நாள் 1.5 மில்லியன் பேரல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கச்சா எண்ணெய். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்றது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தீவில் இருந்து தான் இப்போ ஈரானுக்கே வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் வருமா. அந்த தீவில் இருந்து கடல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் மூலியமாக வந்து ஈரானுக்கு வந்து கச்சா எண்ணெய், டீசல், பெட்ரோல் எல்லாமே வந்து ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவு மூலியமாக தான் வருது. இன்னொன்று வந்து இப்போ ஈரான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மைல் வந்து தொலைவில் இருக்குது. அந்த ஹர்மோஸ்ன்ற பகுதியிலேருந்து 300 மைல் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தீவுன்றது, கார் தீவுன்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். என்னால் நம்பவே முடியல மக்கள் எந்த ஒரு விஷயத்த. அதாவது வந்து பார்த்திங்கன்னா
இப்போ வந்து ஈரான் தலைநகரத்தில் வந்து இந்த காற்றோட அளவை வந்து கணக்கிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப மாசுபட்டுருக்கும்ல, ஏன்னா குண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, புகை அதிகமாக வரும்ல, மாசுபட்டுருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஐக்யூஐ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கங்க. ஐக்யூஐன்றது என்னமோ ஒன்று கரெக்டாக எனக்கு தெரியலை. அது அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க காற்றுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈரான் தலைநகரம் வந்து ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் தான் வந்து காற்று அந்த அந்த பாயிண்டில் தான் வந்து இருக்கான். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல மிதமான ஒரு காற்று தான், நல்ல காற்று தான், இது வந்து சுவாசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் நம்ம டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த குண்டும் போடலை, எந்த தாக்குதலும் இல்லை. ஆனால் 150க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகுமா டெல்லியில் காற்று மாசுபாடு. 150ன்றது சுவாசிக்கப்படாத ஒரு காற்று. ஏன் அப்படின்றத பார்க்கும்போது, அதாவது திடீர்னு வந்து ஒரு புகையை உருவாக்குறனால தான் வந்து காற்று மாசுபடாதான். டெய்லியும் வர்றனால தான் வந்து காற்று மாசுபாடு ஏற்படுமா. அதாவது வந்து டெல்லியில் வந்து அதிகமாக தொழிற்சாலைகள், கட்டுமான பணிகள், அதிகமான கனரக வாகனங்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெல்லி வந்து பார்த்திங்கன்னா புகையை அதிகமாக ரிலீஸ் பண்ணுறனால காற்று மாசுபாடு வந்து ஏற்படுதான். பார்த்துக்கோங்க எப்படின்றத. ஈரானோட புதிய அதிபரை நாங்கள் தாக்கிட்டோம், அவர் வந்து இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா கோமா ஸ்டேஜில் வந்து போயிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஆளை பற்றி ஏதாவது ஒரு துப்பு, சின்ன தகவல் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட, உனக்கு நீ ஈரான் நாட்டை சேர்ந்தவனா, உனக்கு கூட நான் காசு தரேன். ஏன்னா இப்போ அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க, $10 மில்லியன் வந்து நான் உனக்கு தரேன், நீ வந்து அவனை பற்றி எனக்கு ஏதாவது ஒரு துப்பு கொடுத்தா நான் உனக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. அதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈரான் அதிபரை பற்றி ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது ஈரான் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வந்து இருக்கிற மாதிரியவும் NOPOன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஈரானில் இருப்பாங்களாம். இவங்க வந்து ஒரு படை வீரர்கள் தான். இப்போ எப்படி நம்ம பிரதமரை சுற்றி நம்ம இந்திய பிரதமரை சுற்றி ஒரு பிளாக் கலர் கோட்டு மாதிரியே போட்டு ஒரு ஸ்குவாடாக இருப்பாங்களே கண்ணாடி போட்டு, அவங்கள மாதிரியே தான் இவங்க வந்து NOPOன்றவங்க. ஈரானோட அதிபரை பார்த்துக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலையே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இப்போ ஏதாவது ஒரு அவசரமாக வந்து இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு இடத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக எப்படி எஸ்கேப் ஆகலாம் அவருக்கு எந்த வித பாதிப்புமே இல்லாமல் அப்படின்றது தான் இவங்க வந்து பார்ப்பாங்கன்னா. இவங்க வந்து எப்பயுமே வந்து ஈரான் அதிபரோட இருக்கிறவங்க பாதுகாப்புக்காண்டி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இப்போ ஈரான் அதிபர் இருக்கிறாரு அப்படின்னு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. மக்களே இப்போ ரீசெண்டாக வந்து மும்பைக்கு ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோஸ்ன்ற பகுதியை கடந்து இப்போ மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்துருப்போம், நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இப்போ அதை தொடர்ந்து வந்து இன்னும் 2 கப்பல், அதாவது சிவாலிக் அப்புறம் நந்தா தேவின்ற இந்த 2 கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்க்கும்போது அந்த ஒரு கப்பல்ன்றது குஜராத் துறைமுகத்தை வந்து ரீச் ஆகிருக்கும் அந்த 2 கப்பலும். ஏன்னா குஜராத் துறைமுகத்தை நோக்கி இப்போ அந்த வீடியோ பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் இருக்கும், ஒரு மணி இருக்கும். இந்த ஒரு டயத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட 92,000 டன்னுங்க, 92,000 டன்னு வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய், LPG இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஹர்மோஸ் பகுதியை கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கப்பல்ன்றது வந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்தியாவோட பவர். வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தைகள் மூலியமா, ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைகள் மூலியமா வந்து இந்த 2 கப்பலை வந்து நம்ம இப்போ கொண்டுட்டு வந்திருக்கோம். இன்னும் 22 கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹர்மோஸ்ன்ற வழித்தடத்தில் வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் அந்த கப்பலில் வந்து வேலை பார்க்குறவங்க, அதை நம்ம இந்தியாக்காரவங்க வந்து ஒரு 140 பேர் கிட்ட அங்கே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் கூடிய விரைவில் கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு இப்போ நம்ம இந்தியா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.